ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சுதந்திர தின நிகழ்வுல உரையாற்றிய உரை தொடர்பாக நேற்றைய நாளிலேயும் ஒரு சில விஷயங்கள், கருத்துக்கள் வெளியாகி இருந்தது. இன்றைய நாளிலையும் அது தொடர்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வெளியிட்ட கருத்து இன்றைய நாளில் பரவலா செய்தி ஊடகங்களில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறியிருக்கு. அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த உரை தொடர்பான கருத்தையும் வெளியிட்டிருக்காரு. ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது தித்வா புயலால பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக ராணுவத்தினர் செய்த சேவை பற்றி பாராட்டியிருந்தார். ஆனால் யுத்த வெற்றி பற்றி அவர் எந்த விதத்திலும் குறிப்பிடல. சொல்றதுக்கு பயப்படுறாரா என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலத்தைய நாடுகள் கூட தங்களுடைய சுதந்திர தின நிகழ்வுகளில் ராணுவத்தினால் கிடைக்கப்பெற்ற வெற்றிகள், குறிப்பாக முதலாம் இரண்டாம் உலகப் போரில் நடந்த விஷயங்களை பற்றிய கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த 30 வருட கால யுத்தத்தை நிறைவுகள் கொண்டு வந்த ராணுவத்தினருடைய வெற்றி பற்றி சுதந்திர தின உரையில ஜனாதிபதி பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. ஜனாதிபதி இந்த விஷயத்துல ஏன் பயப்படுறாரு? அவருடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இது தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தம் அல்ல, இது ஒரு போராட்டமாக நடந்த விஷயம், ஒரு யுத்த வெற்றி. இந்த யுத்த வெற்றியை பற்றி கண்டிப்பாக சுதந்திர தின நிகழ்வுல பேசியிருக்க வேண்டியது. ஆனால் ஜனாதிபதி இது பேசல. இந்த விஷயம் தொடர்பாக அவருடைய விமர்சனத்தை வெளியிட்டிருந்தார். இன்று பல ஆங்கில ஊடகங்கள்ல இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. லுணுகம்புர பிரதேசத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி தனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால எனக்கு இந்த வேலை செய்ய சரியான கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் ஒரு போலீஸ் அதிகாரி, நீண்ட காலமாக வேலை செஞ்ச ஒருவர். தனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த வேலையை செய்ய முடியாம இருக்கு, இந்த வேலையில கவனம் எடுக்க முடியாம இருக்குன்றத காரணம் காட்டி அவர் கடிதத்தை கொடுத்து வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த விஷயம் ஒரு பத்திரிகையில பார்க்கக்கூடியதாக இருந்தது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, ஆனா அவர் தன் வேலையே விட்டு போற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருந்திருக்கு போல இருக்கு. அது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடக்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் இந்த 31 நாட்கள்ல மாத்திரம் இலங்கைக்கு 55,000 வாகனங்கள் இறக்குமதியாக இருக்கு. 55,000 வாகனங்கள் இறக்குமதியாக இருக்கு. இதனால 350 கோடி ரூபாய் லாபம் வந்திருப்பதாக அரசாங்க பக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய லாபம் ஒரே மாசத்துல. இந்த வருஷத்துல மிகப்பெரிய அளவான லாபத்தை இந்த வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கம் எதிர்பார்க்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக இந்த வருஷத்துல இருக்க போகுது. ஒரு கவலைக்குரிய விடயம் இன்றைய நாள்ல நடந்திருந்தது. மோதிர மாதம்பட்டிய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தொடர்மாடி கட்டடத்துக்கு பக்கத்தில் நின்று விளையாடி கொண்டிருந்த 7 வயது சிறுவன் மீது சீமந்து பிளாஸ்டர்கள் கீழே விழுந்திருக்கிறது. அவர் மேல விழுந்ததால அவர் படுகாயமடைந்த நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் தொடர்பான இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற மிக கவலைக்குரிய விஷயம் சொன்னா, இது ஏற்கனவே இது ஆபத்தான நிலையில் இருக்கு, இந்த சீமந்து பிளாஸ்டர்கள் கலந்து விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அந்த பகுதி மக்களால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது, அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இது தொடர்பாக எந்த விதமான கவனமும் எடுக்கப்படாததே இந்த உயிரிழப்புக்கு காரணம். இந்த கவலையினமான விடயம்தான் இந்த சிறுவனுடைய உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் இன்று நாளில் பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசியிருந்தார். இப்பொழுது ஒரு விசாரணை குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பான விசாரணைகளை நடத்தி அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த மாதிரி கவலையினமான விஷயத்தால இன்றைக்கு ஒரு 7 வயது சிறுவனுடைய உயிர் பலி போயிருக்கிறது. நீண்ட காலமாக சொல்லி வந்த ஒரு விஷயமாக இருந்ததாக தான் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அண்மையில் நடந்து வர போதைப்பொருள் பரிசோதனை, அதாவது பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காங்களான்றதை கண்டறியதுக்கான சோதனை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு நாடு முழுவதும். குறிப்பா கொழும்பு பிரதேசங்கள்ல குறிப்பா மொரட்டுவ, பாணந்துறை, இந்த மாதிரியான பல புறக்கோட்டை ஆகிய பிரதேசங்கள் நடந்தது. இதுல மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னு சொன்னா, நிறைய பேருந்துகள் இப்பொழுது ஓட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். காரணம்னு சொன்னா, பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமானவர்கள் பரிசோதனை செஞ்சாங்க. நிறைய பேர் போதைப் பொருள் பாவனை செஞ்சது அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது பிறகு அவங்களுக்கு இந்த பேருந்து செலுத்துறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. இதனால பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் புதிதாக தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறதால இந்த பேருந்துகள் சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதால போக்குவரத்தின் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனவே இது தொடர்பான முறைப்பாடு இன்றைய நாளில் செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த காரணம் கொண்டும் முதலாளியுமார் போதைப்பொருள் பாவனையை செய்கிற சாரதிகளை அமர்த்த முடியாது, அதற்கு அனுமதி வழங்க முடியாது. எனவே இதனை கருத்தில் கொண்டு சரியான முறையில் பேருந்துகளை இயக்குமாறு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் சோதனை நடவடிக்கைகள் நடக்குது. நிறைய பேருந்துகளில் பயணம் செய்கிற சாரதிகள் போதைப்பொருள் பாவனை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு
14 நாட்கள் முதல் 20 நாட்கள் பேருந்து ஓட முடியாத நிலை இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க போதைப்பொருள் பாவனை செஞ்சாங்கன்னா அதுக்கு பிறகு பரிசோதனை செய்யும் பொழுது அவங்க தொடர்ச்சியாக முற்றுமுழுதாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் தடை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி போய் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் 300க்கும் அதிகமான பேருந்துகள் இதனால சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க. இந்த ஒரு 2 நாளைக்கும் ஒரு மாசத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. நாடு முழுவதும் இந்த பரிசோதனை நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எரிசக்தி அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. வருகின்ற 3 வருஷத்துல நாங்க சொன்னது போல 30% மின்சார கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கார். நிறைய பேர் இதுக்கு கீழே கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமைச்சரே ஒரு வருஷம் முடிஞ்சுது, அதை சேர்க்க மாட்டீங்களா? நீங்க ஏற்கனவே அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முதலே 3 வருஷம் சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகி 3 வருஷம் சொல்றீங்களே, 1 வருஷத்தை கழிஞ்சது 2 வருஷம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வந்தாலும் அவர் வருகின்ற 3 வருஷத்துல அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் மின்சார சபை இப்பொழுதுதான் ஓரளவுக்கு ஒரு நிலைமையை எட்டி கொண்டிருக்கிறது. காரணம்னு சொன்னா இப்ப மின் கட்டண உற்பத்தி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 37%, 7 ரூபாயிலிருந்து 29 வரை குறைச்சிருக்கோம். நாங்க இனி 25 ரூபாய் வரைக்கும் குறைத்து விட்டு 30% மின்சார கட்டணத்தை குறைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்ப நடக்கும்னு சொன்னா வருகின்ற 3 வருஷத்தில் நடக்க போகுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், மின்சார சபை இந்த மாசத்தினுடைய இறுதியில கலைக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிறுவனமாக மாற்றுன்ற விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் அடுத்து வருகின்ற மார்ச் மாதத்துல மின் கட்டண உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது. புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்குறதுக்காக நாளைக்கு கண்டி செல்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள். எனவே தித்வா புயலினால பாதிக்கப்பட்ட இடத்துல மிக பெரிய இடமே, மிக அதிகமான பாதிப்பு வந்த இடமே கண்டி. எனவே கண்டிக்கான விஜயத்தில் அவர் வீடு புதிதாக அமைப்பதற்கான நிவாரண உதவி தொகை, அதோட வீடு திருத்துறதுக்கான நிவாரண உதவி தொகை என்று பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அது தொடர்பான விடயங்கள் கலந்து ஆலோசித்து அந்த நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஜனாதிபதி நாளைக்கு கண்டிக்கு போறாரு. இந்தியாவில் இப்பொழுது பரவலாக ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கப்பட போகுது. கடந்த காலங்களில் இலங்கையும் இது தொடர்பாக பரிசீலித்து வருது. சமூக வலைத்தளங்களை சிறுவர்கள் பாவிப்பது தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக இந்தியா முழுவதும் இல்லாமல் இப்பொழுது மாநில அடிப்படையில் இந்த நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட போகுது. மிக விரைவில் குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களுக்கு இந்த தடை வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான கவலைக்குரிய விஷயம் இது. இலங்கையில 7ஆம் தேதி முதல் உலக கிண்ண T20 போட்டிகள் நடக்க போகுது. இலங்கையும் இந்தியாவும் தான் அதை ஏற்பாடு செய்யறாங்க. இலங்கையில் அதிகமான போட்டிகள் நடக்க போகுது. இதுல ஒரு மிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்க இருந்தது. இந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளை பார்வையிடுறதுக்காக ஏற்கனவே டிக்கெட்டுகள், ஹோட்டல்கள், விமான டிக்கெட்டுகள் எல்லாம் புக் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இப்ப போட்டி நடக்காது அப்படின்னு தெரிந்து கொண்டு ரசிகர்கள் இங்க புக் பண்ணப்பட்ட ஹோட்டல்ஸ்கள், விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்திருப்பதால் மிக பாரிய அளவான ஒரு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இன்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக பரிசீலனை செய்யுங்கள். நாங்கள் இக்கட்டான சூழல்ல கூட இலங்கை பாகிஸ்தானில் விளையாடி இருக்கிறது. எனவே ஒரு கிரிக்கெட் என்ற அடிப்படையில் இது தொடர்பாக பரிசீலனை செய்யுங்கள் என்று ஒரு விண்ணப்ப கடிதத்தை, கோரிக்கை கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. எனவே இந்த விஷயம் ஒன்று நல்ல பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.